மார்ச் 17, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். Your sins will be forgiven, your life will be blessed. சங்கீதம் 32 அதிகாரம் 1 Psalm chapter 32 verse 1. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் தன் பாவத்தை குறித்த குற்ற உணர்வினால் வாதிக்கப்படுவதே உண்மையில் அவன் அனுபவிக்கக்கூடிய பாடுகளிலெல்லாம் மிகப்பெரிய பாடாகும். குற்ற உணர்விலிருந்து விடுதலையாக்கப்படுவதே விடுதலைகளிலெல்லாம் மிகப்பெரிய விடுதலையாகும். அறிக்கை செய்யப்படாத பாவங்களே குற்ற உணர்வை வருவிக்கின்றன. நாம் நம்முடைய பாவங்களை மூடி வைக்கும் வரை நமக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஆனால் நாம் மனஸ்தாபப்பட்டு அவைகளை அறிக்கை செய்யும் போது தேவன் நம்மை சுத்திகரித்து என்றென்றைக்குமாக நம்மை மன்னித்து விடுகிறார். பாவத்தினாலும் குற்ற மனப்பான்மையினாலும் உண்டாகிற பாரம் அகன்று போகிறது. Blessed is he whose transgressions are forgiven, whose sins are covered. My dear brothers and sisters, to be convicted of a man's guilt about his sin is indeed the greatest suffering he can experience. Freedom from guilt is the greatest of all freedoms. It is the unreported sins that brings guilt. We cannot be forgiven until we cover our sins. But when we repent and confess them, God cleanses us and forgives us as forever. The burden of sin and guilt is lifted. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. அந்த நாளிலும் இப்பொழுதும் கூட என்னோடு கூட இணைந்து செபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்விலே கர்த்த நீர் போதுமானவராக இருந்து ஆண்டவர் நீர் அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவரே நீர் அவர்களுக்கு மன்னித்து அவர்கள வாழ்வை கர்த்த நீர் ஆசீர்வதித்தரல வேண்டுமா செபிக்கிறோமப்பா. நீ தந்த வார்த்தையின்படியாகவே அப்பா, எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். அப்பா, என்னோடு கூட செபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக காணப்பட ஆண்டவரே இப்பொழுதும் ஆண்டவரே என்னுடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே அப்பா நான் அறிக்கை செய்கிறேன். நான் மனஸ்தாபப்பட்டு அப்பா என்னுடைய பாவங்களை நான் விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அப்பா செபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் நீர் இறங்கி அவருடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக, அவருடைய பாவங்களை நீர் மூடி போடுவீராக ராஜா. அவருடைய பாவங்களை எல்லாம் நீர் பின்பாக தூக்கிப்படுவீராக ராஜா. அப்பா, அதன் மூலமாக அவர்கள் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்களாக, விடுதலையை பெற்றுக்கொண்டவர்களாக, இந்த உலகத்திலே பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக அவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எப்பொழுதும் யார் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அப்பா உண்மையாய் கர்த்தருடைய சமூகத்து முன்பாக கதறுகிறார்களோ அத்தனை பேருடைய பாவங்களையும் அப்பா கல்வாரி சிலுவையிலே நீ சிந்தின ரத்தத்தை ஆண்டவரே அப்பா துளிகளாய் வைத்து ஆண்டவரே கர்த்தர் நீர் அந்த பாவங்களை மூடி போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சுத்திகரிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் மன்னித்து விடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குற்ற மனப்பான்மையை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலிருந்து அவருடைய உள்ளத்திலிருந்து நீ எடுத்து போடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பாவத்தின் நிமித்தம் ஆண்டவரே வந்திருக்கிற நோய்கள் ஆண்டவரே பலவீனங்கள் எல்லாம் ஆண்டவரே இப்பொழுது அகன்று ஓடுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற அந்த பாவங்கள், அந்த சாத்தானின் கட்டுகள் எல்லாம் அருந்து ஓடுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா அப்பா. நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பாவ குற்ற உணர்வு இல்லாதவர்களாக அவர்கள் வாழும்படியாக ஆண்டவரே
ஆண்டவரே அறிக்கை செய்கிற எல்லா பாவங்களிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விடுதலை தந்து இனிமேலும் அப்படிப்பட்டதான பாவ வாழ்க்கைக்குள்ள நம்முடைய பிள்ளைகள் போகாதபடிக்கு கர்த்தர் நீர் ஆண்டவர்களை பாதுகாத்தவர்களை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யார் யார் ஆண்டவரே தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து இந்த நேரத்தில் ஆண்டவரை விட்டு விடுகிறேன் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவர் நீர் அவர்களுக்கு மன்னித்தவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை நீர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களை பாக்கியவான்களாக வைத்து அவருடைய வாழ்வை அவர்களுடைய குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம் 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 கொடாகொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல தீர்க்காயுசை நீ தருவீராக. திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை கணவனும் மனைவியுமாக இணைந்து கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து ஆண்டவரே எல்லாவற்றிலும் ஆண்டவரே புதிதானவர்களாக வாழ்ந்திருக்க நீர் கிருபை தாரும். கையின் பிரயாசங்களை ஆசீர்வதித்து தாரும். பெரிய காரியங்களை செய்யும் துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.